ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நேற்று நம்ம மிஸ்டேக் டவுனோட எபிசோட் 1ஓட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம எபிசோட் 2ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸ் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். காலகட்டம் 2026. இப்போ இருக்க காலகட்டம் தான். ஒரு அழகான ஊர், அதில் இங்கே வீடுன்னு சொல்லி ஒரு பையன் எந்திரிக்கிறான். அவன் பேர் பாண்டி. அந்த பாண்டி வேறு யாரும் நான் தான். என்னுடைய கேரக்டரை தான் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த பையன் வந்து எந்திரிக்கிறான், வேக்கப் ஆகிறான், ப்ரஷ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, உனக்கு இந்த ஸ்கூல் கண்டிப்பாக பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். உன்னோட கசின் ஸ்ரீதரும் அதே ஸ்கூலு தான், 2 பேரும் அவங்க ஒன்றா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், எனக்கு ஸ்ரீதர் கசின் தான், ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எனக்கு முன்னாடி ஸ்கூல் படித்தது கூட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பில் கோவமாக எழுந்திரிச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகி போகுது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீதரோட வீடு, அதாவது இந்த பாண்டியோட கசின் ஸ்ரீதர், அவனோட வீட்டில் நடக்கிற ஒரு காட்சி போகுது. அங்கே வந்து ஸ்ரீதர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்குறாங்க. ஏமா இவ்வளோ நேரம், தக்காளி சாதத்துக்காக எவ்வளோ நேரம் அப்படின்போது அவங்க அம்மா முதல்ல திட்டுருக்கும்போது, நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாடா, உட்காந்துட்டு இருக்க இன்னும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. அவன் ட்ரெஸ் மாற்றிட்டு ஓகேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரும் கிளம்புறான். அடுத்து ஒரு காட்சி போகுது. நம்மளோட பாண்டியோடையும் ஸ்ரீதரோட ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூல் ஜிஹெச்எஸ் ஸ்கூல் திருப்பூர். இதுவும் என்னோடய ஸ்கூலை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பாண்டி வந்து என்ன பண்ணுறான்னா, எல்லா பசங்களையும் பார்க்குறான், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்துட்டுருக்காங்க போயிட்டுருக்காங்கன்ட்டு. இவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, நமக்கு வேறு ஏதாவது புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் உட்காடுறான் கிளாஸ் ரூமில். அப்போது ஒரு பையன் வரான், அவன் பேர் திரு. அவன் வந்து நான் இங்கே உட்காரலாமான்னு கேட்டு வந்து உட்காந்துட்டு, ப்ரோ என் பேர் திருமூர்த்தி, உங்கள் பேருன்னு கேட்கும்போது இவன் பாண்டின்னு சொல்லும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ட்டு ஏதோ பேசுகிறாங்க. பேசி ஃப்ரெண்டாக வராங்க. கடைசியில் அதுக்கப்புறம் ஸ்ரீதரும் வரான், முகேஷ்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான். ஏன்னா அவனும் முகேஷும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் டீச்சர் வராங்க, எல்லா பசங்களும் எழுந்திக்கிறாங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதோட அந்த காட்சி முடியுது. அதுக்கப்புறம் கேன்டீனில் 4 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீதர் வந்து அவனோட ஃப்ரெண்டு முகேஷையும், பாண்டி வந்து அவனோட புதுசாக கிடச்ச அந்த திருன்ற பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க பேசி. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, 4 பேரும் பிளான் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சாயங்காலம் கிரவுண்டில் ஃபுட்பால் விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலமும் ஆகுது. 4 பேர் சேர்ந்து ஃபுட்பால் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. ஒரு தீ வெடிப்பு சத்தம் மாதிரி, அதாவது ஒரு வீட்டில் ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு போய் எல்லோரும் போய் பார்க்குறாங்க. ஒரு மரத்தில் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒருத்தன் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடுறான். எல்லோரும் இவங்க அதிர்ச்சியில் பார்க்குற, ஏன் இதால் எப்படி தப்பிச்சு ஓடுறான் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அதோடு அந்த சீன் கட் ஆகுது. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றதை வந்து நாளைக்கு இருக்கிற எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு இது ரொம்ப நான் வளவலன்னு எடுக்கக்கூடாது, கொல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கம்மியான டியூரேஷனில் போடுறேன். எப்போ இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டு சொல்கிறீங்களோ இல்லை ஏதாவது சொல்கிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷன் அதிகமாக வேணும்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எபிசோட்ஸை கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகவே சொல்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.